அவரை தொழுது கொள்ளும்படியாக, ஆராதிக்கும்படியாக நம்மை நாமே அவருடைய சிந்தைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து, அவருடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நாம் ஆராதிக்கிற இந்த நேரம் மிக மகிமையான ஒரு நேரமாக இருக்க போகிற அப்படின்னா, கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. வந்து கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையின் போதகருடைய சார்பிலும் தலைவருடைய சார்பிலும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் எல்லாரும் ஆண்டவரை துதிப்பதற்கு முன்பதாக தயவு செய்து சகோதரர்கள் முன்பாக இருக்கிற இருக்கைகளை வந்து நீங்கள் நிரப்புங்கள். முன் வந்து உட்காருங்கள். பின்னாலே வருகிறவர்களுக்கு அது ஏதுவாயிருக்கும். ஆராதனை இடையிலே மற்றவர்களை இடைஞ்சல் ஆவதற்கு அது ஏதுவில்லாமல் உதவியாயிருக்கும் என்று பணிவாக தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகோதரர்கள் ஒத்துழைக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை எந்நாளும் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் பெரியவராய் இருக்கிறார், மகத்துவம் நிறைந்தவராய் இருக்கிறார். அவருடைய மாட்சிமையில் அவர் உன்னதராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரை போல வேற ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய இருதயத்தை, முழு இருதயத்தை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், முழு சிந்தையோடும் ஹல்லேலூயா அவரை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி, அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் சொல்லுகிறதை பார்த்து கொண்டிருக்க அல்ல. இங்கு நிற்கிறவர்களானாலும் அங்கு இருக்கிறவர்களானாலும் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுதான், நம் வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ தகப்பனே என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மேல் இன்னும் கிருபையாயிருந்து நம்மை வழிநடத்தி வருகிறாரே. அவருடைய கிருபை என்னாலும் நம்மோடு கூட இருக்கிறத நினைத்தவர்களாய் இந்த 11வது மாதத்தின் கடைசி பகுதி வரைக்கும் இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை எவ்வளவு செம்மையாய் நடத்தி வந்திருக்கிறார். அதை நினைத்தவர்களாக நன்றி என்று ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவருக்கு சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், 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 நல்லவர். வேதம் சொல்லுகிறது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சத்தம் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்லை. அந்த சத்தத்தை ஆண்டவருக்கு தெரிய பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய இருதயம் என்ன சத்தத்தோடு துடிக்க வேண்டுமோ அந்த சத்தத்தோடு துடித்தால்தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த சத்தத்தை ஆண்டவருக்கு தெரிவிக்கும்படி நாம் நம்முடைய சத்தத்தை ஆண்டவருக்கு சொல்லி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமைதியாயிருக்கிற நேரம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புவோம். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதல்ல. நான் எதற்காக இங்க வந்தேன், நான் எதற்காக ஆண்டவரை தேடி வந்தேன், ஆண்டவர் எதற்காக என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படி நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்தில் மகத்துவமானவர். துதிகளில் உன்னதமான தேவன். அவர் ஒருவருக்கே சகல கனமும் மகிமையும் என்றைக்கும் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. மனுஷர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற உன்னதமான ஆண்டவர். நமக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற தடைகள் என்ன? வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கும் நடுவா தடையா இருக்கு. நான் கேட்க கூடாதபடிக்கு, பாவங்களே நான் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு தடையா இருக்குன்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலை, விண்ணப்பத்தை அறிந்திருக்கிறார். ஆனால் பாவம் அவரை தடை செய்து கொண்டிருக்குமே, அக்கிரமம் அவரை தடை செய்து கொண்டிருக்குமே. ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும் என்று கரங்களை உயர்த்தி, இரத்தத்தினால் ஒரு விசை எனக்கு கிருபையா இறங்கும் என்று சொல்லி நாம் கேட்போம். ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்துல ஹல்லேலூயா நம்மை நாமே தாழ்த்தி, நம்மை நாமே முற்றிலுமாக அர்ப்பணித்து, இரத்தத்தினால் தேவன் எனக்கு தருகிற விடுதலைக்காக நன்றி என்று சொல்லுவோம். இரத்தத்தினால் உம்முடைய அண்டையில சேரும்படி தந்திருக்கிற ஸ்லாக்கியத்திற்காக நன்றி என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா,
ஹalleluya. இந்த காலை வேளையில் எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய சத்தத்தை ஆண்டவரே உணர்ந்து கொள்ள முடியாதபடி தடையா இருக்கிற சகல காரியங்களையும் மாற்றி போடுவீராக. உம்முடைய வார்த்தையின் வல்லமை அனுபவிக்க முடியாதபடிக்கு, விடுதலை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறபடி இருக்கிற சகல காரியங்களையும் தேவன் மாற்றி போடுவீராக. கர்த்தர் மாற்றி போடுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya. காலை வேளையில் சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சத்தம் எங்களை விடுதலையாக்கும். உம்முடைய வார்த்தை எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஓ உம்முடைய பிரசனம் எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஓ தேவ பிரசனத்தில் நம்ம இணைத்துக் கொள்ளலாமா? நாம் இருக்கிற இடங்களிலே ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஹalleluya தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாக நம்மை நாம இணைத்துக் கொண்டவர்களாய். ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. அவருடைய பிரசனம் நம்ம இந்த காலை வேளையில் விடுதலை ஆக்கும். நம்மை சந்திக்கிறவருடைய பிரசனத்திற்கு ஓ ஹalleluya நாம் பாத்திரவான்களாய் மாறுவோம். ஹalleluya. ஆமென். ஓ ஹalleluya. கரங்களை உயர்த்தி இந்த பிரசனம் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. எல்லாரும் கேட்கலாம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. கேட்போம். தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே
செய்ய வேண்டும் என்று விரும்புகிற சர்வ வல்லவராய் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் பற்றெரிகிற உம்முடைய அக்கினிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில இந்த மகிமையான பிரசன்னத்தினால் எங்களை நடத்தி செல்வீராக, நடத்தி செல்வீராக. எம்மாவு சீஷர்களோடு நீர் பேசின பொழுது அவருடைய இருதயம் திறக்கப்பட்டு கொழுந்து விட்டு எரிந்ததை போல இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் ஒவ்வொரு இருதயத்திலும் நீர் இடைபடுகிறாக. கர்த்தாவே, உம்முடைய விடுதலைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவர். எங்களை இந்த வருடத்தின் கடைசி பகுதிகளிலே ஆசீர்வதியம், ஆசீர்வதியம். உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அப்படி நின்றபடியே சங்கீதம் 117 நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 117, Psalm 117. ஹல்லேலூயா. சங்கீதம் 117 எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா, ஆமென். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். நாம் உட்காரலாம். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த கிருபை நம்மை ஆளுகை செய்கிறது. தேவனுடைய பிரசன்னம் இந்த காலை வேளையிலே நம்மை ஆளுகை செய்கிறது. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கிறார். உலகம் அல்ல, அதிகாரம் அல்ல, எல்லாவற்றிற்கும் மேலான தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிறவர். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆமென். எஸ், கர்த்தர் நல்லவர். துதியோடும் புகழ்ச்சியோட வாசல்களில் பிரவேசித்து அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் நம்மை சொல்லுகிறார். பாடுவோம். ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடும். ஆமென். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து
ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஓங்கிய பயமுடையவர், பலத்த கரத்தினால் தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தவர், நம்மை ஆட்டு மந்தையை போல தூக்கி சுமந்து கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய கரம் இன்றைக்கும் நமக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கரம் ஓய்ந்து போகாத கரம், சோர்ந்து போகாத கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கரம். ஹல்லேலூயா. நம்மேல் அவ்வளவு கிருபையுள்ள ஆண்டவர், அவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. இன்றைக்கும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய பிரசன்னத்தின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை. அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் மாறி போகவில்லை. ஹல்லேலூயா. காலங்கள் வருடங்கள் உருண்டோடி போகும், ஆனால் அந்த நாள் வரும்பொழுது ஆச்சரியமாக அதிசயமாக ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும். ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினதே, சுத்தர்களாய் மாறினதே, சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறினவே, சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம், கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், தீய அன்பை பெருகிடுவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும்
விரைந்து முன்னேறிடுவார். விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேறிடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். ஹalleluya. நம்மள விசுவாசத்தை தொடங்கினவர் யாருன்னா இயேசு. ஹalleluya. அதை நடத்தி கொண்டு போகிறவர் அவரே, அதை முடிக்க போகிறவரும் அவரே. மேகம் போல வாக்குத்தத்தங்கள் நம்மை மூடி நிற்கிறது. ஹalleluya. உலகத்துல பாவம் அப்படி சூழ்ந்து நெருங்கி நின்னாலும் அதிலிருந்து நம்மை தப்பித்து காத்து ஆசீர்வதிக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. அது நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற இந்த காலை வேளையில கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமாகிய தேவனை நோக்கி நான் வேண்டுகிறேன் என்று பக்தன் சொல்லுகிறார். ஹalleluya. ஹalleluya. இத்தனை நாள் நம்ம கேட்டதை விட நம்ம கேட்காம ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கத்தான் அதிகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹalleluya. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம்மில் கிரியை செய்கிற ஆண்டவர் நமக்காக யாவையும் இன்னும் செய்து முடிப்பார். ஆமென். ஹalleluya. அவரால் சகலமும் கூடும். விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார், எல்லாம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். முடிப்பார், எல்லாம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார். செய்வார், எல்லாம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். முடிப்பார், எல்லாம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார். எல்லாம் செய்வார், எனக்காய் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். எல்லாம் முடிப்பார், நிச்சயம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். கூடும், அவரால் கூடும், கூடாததொன்றில்லையே. பெறுவேன், நன்மை பெறுவேன், பெறாமல் இருக்க மாட்டேன். கூடும், அவரால் கூடும், கூடாததொன்றில்லையே. பெறுவேன், நன்மை பெறுவேன், பெறாமல் இருக்க மாட்டேன். எல்லாம் ஆகும், அவரால் ஆகும், ஆகாததொன்றில்லையே. எல்லாம் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும்,
அற்புதமானவற்றை ஆச்சரியமான